கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நமக்கு மாதிரியையும் காண்பித்து போனார். அவர் எதை தன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தாரோ அதையே நமக்கும் சொல்லிக் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அது உலகத்திற்கு அடுத்ததாக இல்லாமல் பரலோகத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் பரலோகத்தில் போய் நாம் சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அவருடைய பாடங்கள் எல்லாமே அதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நித்திய ஜீவன் என்பதை மையப்படுத்தி சொல்லப்பட்ட பாடங்கள். இதில் ஒரு வசனத்தை சொல்ல, தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள் என்று எழுதுகிறார். நமக்கு ஒருவேளை தீமை வருகிறது, நமக்கு விரோதமாக தீமைகள் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அதற்கு எதிர்த்து என்ன செய்யாதீங்க, நிற்காதீர்கள். அதில் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் என்னென்னா, அவர்கள் ஒரு கன்னத்தில் உன்னை அடித்தால் மறு கன்னத்தை உங்களுக்கு என்ன செய்ய திருப்பி கொடு என்பது அவருடைய ஆலோசனை. அவங்க கன்னத்தில் அடிப்பாங்க, நம்ம அந்த கன்னத்தை என்ன செய்யணும், மறு கன்னத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அவங்க தொடர்ந்து தீமை செய்வதற்கு நம்மை அனுமதிப்பது, அதான் தீமைக்கு ஏற்று நிற்காமல் இருப்பது அப்படின்னு சொல்கிறார். ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அங்கேயும் என்ன செஞ்சிரு, அவனுக்கு கொடுத்து விடு. அவங்க தீமை செய்வாங்க, என்ன செய்வாங்க, வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ என்ன செஞ்சிடணும், அந்த அங்கேயும் அவனுக்கு என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை சொல்லுகிறத பார்க்குறோம். எந்த தீமை செய்கிறார்களோ அந்த தீமைக்கு நம்மை விட்டு கொடுப்பது, அதுதான் அவர் சொல்ல வரார். அந்த தீமைக்கு நம்ம விட்டு கொடுப்பது, அதான் தீமைக்கு ஏற்று நிற்கிறது. தீமைக்கு ஏற்று நிற்பது அப்படிங்கிறது தீமையை விட்டு விலகி போவதில்லை, தீமையை விட்டு ஒழித்து கொள்வதில்லை. அவர் சொல்கிறாரு, தீமைக்கு என்ன செய், ஏற்று நிற்காத அப்படின்னு சொல்லும்போது, அவர் எந்த தீமையை செய்கிறார்களோ அந்த தீமைக்கு நம்ம விட்டு கொடுப்பது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் இது சாத்தியம்தானா? யாராவது ஒரு வார்த்தை நம்மை குறித்து பேசிவிட்டால் நம்ம எவ்வளவு ஆத்திரமாக பதில் சொல்லுகிறோம். சாதாரண நம்மளை பற்றி ஒரு குறையை சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு வைராக்கியமாக அவர்களை பழி தீர்க்க முயற்சி செய்கிறோம். நம்ம நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நன்மை செய்தால் மேன்மை உண்டு. தீமைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்மை. அதனால் நன்மை செய்வது என்பது தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் இருப்பது. தீங்கு செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம விட்டு கொடுப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அதையே செய்தார், நம்மகிட்டையும் அதையே எதிர்பார்க்கிறார். அதனால் நம்ம அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளையும் ஒப்பு கொடுப்போம். அப்படி சொன்னால் அவர் சொல்கிற 45வது வசனத்தில் சொல்கிறாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தீமைக்கு நன்மை செய்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுவதை நம்ம செய்வோமே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு நாம் புத்திரராக இருப்போம் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு புத்திரராய் வாழக்கூடிய அந்த சாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். அவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.